வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ், அதோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ், ஆர்த்தோகனல் இந்த டாபிக் தான் பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ். ஃபர்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இன்னர் ப்ராடக்ட் let u, v and w be a vectors in a vector space capital V. Let C be a any scalar. An inner product on V is a function that associates real number inner product u comma v with each pair of vectors u and v following satisfying the following axioms. இந்த inner product space வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது 4 ரூல்ஸ் இருக்கு. இந்த 4ஐயும் அந்த 4 ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றதா inner product space அப்படிங்கிறோம். So first one, inner product u comma v equal to inner product v comma u. அதே மாதிரி செகண்ட் ஒன், இன்னர் ப்ராடக்ட் u comma v plus w. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி, அதாவது இன்னர் ப்ராடக்ட் u comma v plus w equal to இன்னர் ப்ராடக்ட் u comma v plus இன்னர் ப்ராடக்ட் u comma w. And ஸ்கேலார் டேர்ம் யூஸ் பண்ணும்போது, so c is a scalar term. Third one is c இன்னர் ப்ராடக்ட் u comma v equal to இன்னர் ப்ராடக்ட் cu comma v. And last one, inner product v comma v, அதாவது greater than or equal to 0வா இருக்கும். அப்படி இல்லைனா if and only if v term வந்து 0வா இருக்கும். So inner product v comma v and greater than or equal to 0 if and only if v term வந்து equal to 0. And inner product spaces அதோட definition, அதாவது யூக்ளிடியன் ஸ்பேஸும் இருக்கும், யூனிட்டரி ஸ்பேஸும் இருக்கும் inner productல. So inner product spaces அதாவது norm CA equal to மாடுலஸ் சி அண்ட் நாம் ஏ, இது ஒரு ரூல், அதாவது தியரம். அது மாதிரி நாம் ஏ கிரேட்டர் தென் 0, அதாவது ஏ டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இதுலயே ஆல்ரெடி பார்த்தோம் காச்சி ஸ்குவாஸ் இன்இக்வாலிட்டி, அதோட ஸ்டேட்மெண்ட்டுமே இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான். ஸோ மாடுலஸ் ஏ மாட் பி லெஸ் நார் ஈக்குவல் டு நாம் ஏ நாம் பி. இது அதில் இருக்க அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நாம் ஏ பிளஸ் பி லெஸ் நார் ஈக்குவல் டு நாம் ஏ பிளஸ் நாம் பி. இதுவும் சார் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான். ஸோ அதுல இருக்க ஒரு செகண்ட் ஒன்னோட ப்ரூஃப் தான் இது. ஏ ஈக்குவல் டு 0 ட்ரிவியலா இருக்கும்போது ஏ எப்படி இருக்கும்னா, ஸோ நாட் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் பி மாடுலஸ் ஏ டிவைஸ் நாம் ஏ ஸ்கொயர். ஸோ ஆர் டிவைஸ் ஏ வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு 0வா இருக்கும். இதே இது நம்ம நாம் அப்ளை பண்ணும்போது 0 லெஸ் நார் ஈக்குவல் டு நாம் ஆர் ஸ்கொயர்டா இருக்கும்போது என்ன ஆகும்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி மைனஸ் பி மால் ஏ டிவைஸ் நாம் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி ஏ மாட் பி, அதாவது ஏ டிவைஸ் பின்னு சொல்லுவோம். அது மாதிரி பி டிவைஸ் ஏ, அதுவும் நாம் ஏ ஸ்கொயர். ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா நாம் பி ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஏ டிவைஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் டிவைஸ் நாம் ஏ ஸ்கொயர். இது தேர்ட் ஒன்னோட ப்ரூஃப். அதாவது ரியலா இருக்கும்போது நாம் ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ டிவைஸ் பி பிளஸ் பி டிவைஸ் ஏ பிளஸ் நாம் பி ஸ்கொயர். ஸோ என்ன ரூல்ஸ் படி இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல. ஸோ அப்ப என்ன ஆகும், நாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 ரியல் பார்ட் ஆஃப் ஏ டிவைஸ் பி பிளஸ் நாம் பி ஸ்கொயர். ஸோ அப்ப லெஸ் நார் ஈக்குவல் டு நாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 நாம் ஏ நாம் பி பிளஸ் நாம் பி ஸ்கொயர். ஸோ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்லனா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்ப நாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் நாம் பி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்து முக்கியமா என்ன அப்படின்னா நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ்ல ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஆர்த்தோகனல் அதாவது ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் எஸ்ங்கிறது என்னவா இருக்குமா, செட் இன் வி, அதாவது வெக்டர் ஸ்பேஸ் கேபிட்டல் வில தான் எஸ்ங்கிற செட் இருக்கும். அப்ப வி இன் வி, ஸோ வி பர்பண்டிகுலர் டபிள்யூ ஃபார் ஆல் டபிள்யூ இன் எஸ். ஸோ அப்ப இந்த எஸ்ங்கிறது என்னவா இருக்குமா, பர்பண்டிகுலர் வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் வியா இருக்கும். ஸோ அப்ப எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ். அப்ப வி ஈக்குவல் டு எஸ் பிளஸ் சர்க்கிள் எஸ் பர்பண்டிகுலர். ஸோ அது டேர்ம் ஹோல் பர்பண்டிகுலர் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து சப்ஸ்பேஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்ப ஈக்குவல் டு எஸ். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது. கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் அதோட யூஸ் பண்ணி போடும்போது அதோட பேசிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா A1 A2 A3 அப் டு AR AR பிளஸ் 1 AN. ஸோ இதுல இருக்க அந்த A1 A2 அப் டு AR இது எல்லாமே என்ன டேர்ம்ஸா, பேசிஸ் ஆஃப் வி. ஆக்சுவலா A1 அப் டு ANங்கிற டேர்ம் வந்து ஆஃப் வி. அதுல இருக்க அந்த A1 அப் டு AR டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா வியோட பேசிஸா இருக்கும். ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி யூக்ளிடியன் ஸ்பேஸ், யூனிட்டரி ஸ்பேஸ், ஸோ எல்லாமே இதில் இருக்கும், இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருக்கும். அது இருக்க டேர்ம்ஸ் தான் இந்த ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன். ஸோ v டென்ஸ் டு டபிள்யூவா இருக்கும்போது அப்போ அதோட அப்ராக்சிமேஷன், அதாவது பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் எங்க இருக்கும்னா இன் டபிள்யூல இருக்கும். இட்ஸ் வெல் டிஃபைன்ட் சப்ஸ்பேஸ் டபிள்யூ. அதே மாதிரி இடபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொஜெக்ஷன், ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன். ஸோ இடபிள்யூ கம்போசிட் இடபிள்யூ ஆஃப் வி, அதோட சப்ஸ்பேஸ் தான் இது. ஸோ அப்ப இடபிள்யூ கம்போசிட் இடபிள்யூ ஆஃப் வி ஈக்குவல் டு இடபிள்யூ ஆஃப் வி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல வந்து இக்ளூடியன் ஸ்பேஸா இருக்கட்டும், யூனிட்டரி ஸ்பேஸ், அதுல இருக்க ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இண்டிவிஜுவலா ஒரு பார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இக்ளூடியன் இன்னர் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்ட்டு. தி இக்ளூடியன் இன்னர் ப்ராடக்ட் ஃபார் ஆர் பவர் என், அதாவது ஷோ தட் டாட் ப்ராடக்ட் இன் ஆர் பவர் என் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது சாட்டிஸ்ஃபைஸ் த 4 ஆக்சியம்ஸ் இன்னர் ப்ராடக்ட். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இன்னர் ப்ராடக்ட்ல இருக்க ஒரு 4 ஆக்சியம்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்ட்டு. அதாவது இன்னர் ப்ராடக்ட் யூ கமா வி, யூ டேர்ம்ஸ், அது மாதிரி ஸ்கேலார் டேர்ம்ஸ் அண்ட் வி கமா வி, இதுதான் இன்னர் ப்ராடக்டோட 4 ரூல்ஸ். ஸோ அந்த 4 ரூல்ஸை எப்படி 4 ஆக்சியம்ஸை வந்து இந்த ஆர் பவர் என்ல இருக்கும்போது எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஷோ தட் த டாட் ப்ராடக்ட் இன் ஆர் பவர் என் சாட்டிஸ்ஃபைஸ் த 4 axioms of an inner product. ஸோ நம்ம கொடுத்தாச்சு. இல்லாட்டி என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலா நம்ம இன்னர் ப்ராடக்ட் யூஸ் பண்ற 2 வெக்டார் ஸ்பேசஸ்ல இருக்க 2 எலமெண்ட் தான் எடுக்கிறோம், யூ வி. ஸோ அப்ப யூங்கிற டேர்முக்கு u1 u2 அப் டு un எடுத்துக்கிறோம். அண்ட் விங்கிற டேர்முக்கு v1 v2 அப் டு vn எடுத்துக்கிறோம். நமக்கு இன்னர் ப்ராடக்ட் வந்து இன்னர் ப்ராடக்ட் u கமா v தான். ஸோ டாட் ப்ராடக்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா u டாட் v. ஸோ அப்ப 2 டேர்ம்ஸையுமே மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும், u டாட் v அப்படின்னு. அப்ப இன்னர் ப்ராடக்ட் u கமா v ஈக்குவல் டு u டாட் v. ஸோ அப்ப u டேர்ம்ஸ் டாட் v டேர்ம்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, we get u1 v1 plus u2 v2 up to un vn. ஸோ இது வந்து இன்னர் ப்ராடக்ட் u கமா v. ஓகேவா? ஸோ அப்ப இந்த டாட் ப்ராடக்ட்ஸ் அப்ப u கமா v, அந்த u டாட் v யோட வேல்யூ வந்துச்சு. ஸோ என்ன ஆகும், இது அப்படியே சாட்டிஸ்ஃபைஸ் த ரெக்வயர் 4 ஆக்சியம்ஸ். ஃபர்ஸ்ட் u கமா v க்கு பண்ணுவோம். தென் v கமா u ன்னு போடுறப்ப இஸ் த சேம் வேல்யூ we get. ஸோ இதே மாதிரி தான் வரும். அப்ப என்ன ஆகும், கண்டிப்பா the டாட் ப்ராடக்ட் இன் ஆர் பவர் n வந்து கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். எதா அப்படின்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருக்க 4 ஆக்சியம்ஸ், இன்னர் ப்ராடக்ட் u கமா v. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஃபரண்ட் இன்னர் ப்ராடக்ட் இன் ஆர் பவர் n. அதாவது என்ன அப்படின்னா ஒரு டாட் ப்ராடக்ட் பார்த்த மாதிரி டிஃபரெண்டா இருக்க டேர்ம்ஸ் வந்து எப்படி இன்னர் ப்ராடக்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இப்போ யூ டேர்ம்ஸ் வந்து இங்க u1 அப் டு un எடுத்தோம், வி டேர்ம்ஸ் vn அப் டு vn எடுத்தாச்சு. ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2 வேல்யூமே கொடுத்தாச்சு. எதுக்கு, யூக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க u1 u2 அப்படின்னு, விக்கு அதே மாதிரி v1 v2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா போன ப்ராப்ளம்ல வந்து அப்படி கிடையாது. show that a dot product in r power n. ஸோ நம்மளாதான் லெட் அப்படின்ட்டு u டேர்ம் v டேர்ம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து டேர்ம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 4 ஆக்சியம்ஸும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்ப u டேர்ம்ஸ்ங்கிறது u1 v1 u1 u2 அண்ட் vங்கிறது v1 v2. இதுக்கு இப்ப இன்னர் ப்ராடக்ட் போறப்ப பண்றப்ப என்ன ஆகும், we get, அதாவது இன்னர் ப்ராடக்ட் u கமா v ஈக்குவல் டு என்ன கொடுத்தாச்சு, u1 v1 பிளஸ் 2u2 v2. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வர ஃபர்ஸ்ட் ஆக்சியம் என்ன அப்படின்னா ஏ சப்டிவிஷன் இன்னர் ப்ராடக்ட் u கமா v. ஸோ இன்னர் ப்ராடக்ட் u கமா v என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, u1 v1 பிளஸ் 2u2 v2. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சியம் படி என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் u கமா v ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் v கமா u. இதான் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து u கமா v டேர்ம் இப்ப கிடைச்சிருக்காது. இதே இது v கமா uக்கு என்னவா இருக்கும், ஒண்ணு இல்ல. அப்ப u1 v1ங்கிற டேர்ம் நம்ம vu எழுதும்போது ஃபர்ஸ்ட் v டேர்ம்ஸ் வரும். அப்ப v1 u1 பிளஸ் 2 v2 u2. இது எதுக்கு ஈக்குவல், இன்னர் ப்ராடக்ட் v கமா uக்கு ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சியம்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இன்னர் ப்ராடக்ட் u கமா v ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் v கமா u, we get. அண்ட் தென் செகண்ட் ஒன் பாருங்க. ஸோ என்ன ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம், கண்டிப்பா வந்து ஆக்சியம்ஸ்ல வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்து உள்ள யூஸ் பண்ணும்போது இன்னொரு எலமெண்ட் வேணும். uv 2 எலமெண்ட் வந்து சம்ல கொடுத்தாச்சு. அப்ப அனதரா ஒரு எலமெண்ட் உள்ள ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸோ wங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது இன்னொரு எலமெண்ட் வேணும். ஸோ அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம், w அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ அப்ப w ஈக்குவல் டு w1 கமா w2. ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது ஃபார்ம்ல நமக்கு இன்னர் ப்ராடக்ட் u கமா v பிளஸ் w. இதான் நமக்கான செகண்ட் ஆக்சியம். ஸோ அந்த ரூல் எழுதியாச்சு. ஸோ இப்போ அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், இன்னர் ப்ராடக்ட் u கமா v பிளஸ் w. அப்ப uங்கிற டேர்ம்
u1 of v1 plus w1 and v plus wக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா plus 2u2 of v2 plus w2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே அதோட டேர்ம்ஸ்குள்ள உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், u1 v1 பிளஸ் அந்த u1 டேர்மால அடுத்து w1 டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப u1 v1 பிளஸ் u1 w1 பிளஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி 2u2 ஆல உள்ள டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2u2 v2 பிளஸ் 2u2 w2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அதாவது u டேர்ம்ஸ் v டேர்ம்ஸ் இப்படி டேர்ம்ஸ் ஃபுல்லாவே காமன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப w டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு ரைட் சைடும் ஒரு டேர்மா ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ அப்ப எழுதும் போது என்ன ஆகுது, u1 v1 பிளஸ் 2u2 v2 பிளஸ் u1 w1 பிளஸ் 2u2 w2. ஸோ நமக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா, நம்ம ஆக்சுவலா கொஸ்டின்ல கொடுத்தது வந்து இன்ன ப்ராடக்ட் u, v ஈக்குவல் டு u1 v1 பிளஸ் 2u2 v2. இது வந்து கொஸ்டின்ல கொடுத்தது. ஸோ இப்போ நம்ம கிடைச்சிருக்கதுமே அப்படிதான் நினைக்கிறேன், u1 v1 பிளஸ் 2u2 v2. ஸோ இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்க டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் டேர்ம் ரீப்ளேஸ்டு பை இன்னர் ப்ராடக்ட் u, v. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னர் ப்ராடக்ட் u, vன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து விக்கு பதிலாக என்ன இருக்கு, w டேர்ம்ஸ் இருக்கு, w1 w2. ஸோ அப்போ அந்த v டேர்ம்ஸை w டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கும் இன்னர் ப்ராடக்ட் u, wன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore inner product u, v plus w equal to inner product u, v plus inner product u, w. It's a second axiom. So இதையுமே satisfy பண்ணிருச்சு. And third one is a scalar term. C is a scalar term. Third one, C inner product u, v equal to. So நமக்கு அந்த கொடுத்திருக்க inner product uv terms substitute பண்ணிடலாம். So அப்ப C of u, v. அப்போ C of u1 v1 plus 2u2 v2. So இப்போ என்ன பண்றோம், C terms உள்ள மல்டிப்ளை பண்றோம். அந்த C term உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது we get cu1 of v1 plus 2cu2 of v2. So இது இப்போ எப்படி இருக்கு, நார்மலா நம்ம இன்னர் ப்ராடக்ட் u, v பேட்டர்ன்ல தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா என்ன டேர்ம் இருக்குன்னா Cங்கிற ஒரு ஸ்கேலார் டேர்ம் மட்டும் இருக்கு. ஸோ அது இன்னர் ப்ராடக்ட் நம்ம ஆக்சியம் படி எழுதும் போது என்ன ஆகும், இன்னர் ப்ராடக்ட் அதாவது இன்னர் ப்ராடக்ட் cu, v இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ஆக்சியம்க்கு இன்னர் ப்ராடக்ட் அதாவது C ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் u, v ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் cu, v. இட்ஸ் a third one. And D fourth one, இன்னர் ப்ராடக்ட் v, v வந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரூல்ஸ், அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆக்சியம் பார்த்தோம் இல்லையா, நாலாவது ரூல்ல வந்து ஒன்னு வந்து இன்னர் ப்ராடக்ட் v, v வந்து greater than or equal to 0 if and only if equal to 0 இருக்கணும். ஓகே, சோ அப்ப இன்னர் ப்ராடக்ட் v, v. சோ நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது u, v கொஸ்டின்ல இன்னர் ப்ராடக்ட். அப்ப அந்த யூங்கிற டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபுல்லாவே v டேர்ம்ஸ் போட்டோம்னா இன்னர் ப்ராடக்ட் v, v ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் பிளஸ் 2v2 ஸ்கொயர். சோ எப்படி இருக்கு ஆன்சர், greater than or equal to 0. இதே greater than or equal to 0 சப்போஸ் நான் இன்னர் ப்ராடக்ட் v, v வந்து ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அப்ப v1 ஸ்கொயர் பிளஸ் 2v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது அதாவது அப்ப ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு, கண்டிப்பா v1 டேர்மும் 0 தான், v2 டேர்மும் 0 தான் ஆகும். அப்ப therefore v1 equal to v2 equal to 0. அப்ப ஹோலாவே அந்த v இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து v1 v2 0வா இருக்கும்போது கண்டிப்பா இன்னர் ப்ராடக்ட்ல இருக்க vங்கிற டேர்ம் என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். அப்ப v1 equal to v2 equal to 0. therefore v equal to 0 is a inner product space. So இப்படிதான் நார்மலா வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு u டேர்ம்ஸ் v டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இன்னர் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த 4 ஆக்சியம்ஸை யூஸ் பண்ணி இன்னர் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நாளையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த 4 ஆக்சியம்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபார்முலா தான் நோட் இன்னர் ப்ராடக்ட் ஆன் r பவர் n, அதாவது இன்னர் ப்ராடக்ட் u, v ஈக்குவல் டு ஸ்கேலார் டேர்ம் c1 u1 v1 பிளஸ் c2 u2 v2 அப் டு cn un vn. ஸோ அந்த அந்த ஸ்கேலார் டேர்ம் cj ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா greater than 0வா இருக்கும். அண்ட் இன்னர் ப்ராடக்ட்ஸ்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், அதாவது அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, let u and v be a vectors in an inner product space v. First one வந்து Cauchy-Schwarz inequality, second வந்து triangular inequality, third வந்து Pythagorean theorem. ஸோ அதுவுமே என்னது நம்ம ஆர்த்தோகனல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் Cauchy-Schwarz inequality, அதாவது மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் u, v less than or equal to norm u, norm v. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் Cauchy-Schwarz inequality யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய இன்னர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அது மாதிரி ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா நாம் u பிளஸ் v.
less than or equal to norm u plus norm v. இது வந்து triangle inequality. And Pythagorean theorem வந்து u and v are orthogonal இருக்கும்போது if and only if அந்த terms அதாவது u plus v terms எப்படி இருக்கும் அப்படின்னா norm u plus v the whole square equal to norm u square plus norm v square. ஸோ நம்ம u and v ரெண்டுமே வெக்டார்ஸா இருந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் v ல இருக்கும்போதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் தியரம். அடுத்ததா நம்ம பார்த்த ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல வந்து எப்படி இருக்கும் அதோட ஃபார்முலா வந்து let u and v be a two vectors in an inner product space capital V such that v not equal to 0, then the orthogonal projection of u onto v is given by, so projection of u ஓட ஃபார்முலா தான் இது, inner product u comma v divides inner product v comma v v. ஸோ ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷனா இருக்கும்போது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல வந்து v எப்படி இருக்கும்னா ஸ்மால் v வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஆக்சுவலா uவும் vயுமே டூ வெக்டார்ஸ், ரெண்டுமே வெக்டார்ஸ் தான், இதெல்லாம் இன் கேபிட்டல் v ல. அதோட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் u ஆன் டு v இருக்கும்போது இதான் அதோட ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் u ஆன் டு v. ஸோ அப்ப இன்னர் ப்ராடக்ட் u கமா v டிவைஸ் v கமா v, அதாவது இன்னர் ப்ராடக்ட் v கமா v v. ஸோ அதோட ஃபார்முலா அது. அண்ட் தென் v இஸ் வந்து சப்போஸ் வெக்டாரா இருக்கும்போது, அப்படி யூனிட் வெக்டாரா இருக்கும்போது இன்னர் ப்ராடக்ட் v கமா v ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா நாம் v ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும் வேல்யூ வந்து. The formula for the orthogonal projection of u onto v takes the following simpler form. இதான் அதோட ஃபார்மட். நம்ம எப்படி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் u onto v இப்ப ஃபார்முலா எழுதணும் இல்லையா, இது அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் u onto v, ஆனா பட் சிம்பிளர் ஃபார்ம்ல ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும். ப்ரொஜெக்ஷன் v u onto v ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் u கமா v இன்டு v, அதுக்கான ஃபார்முலா தான் இது. நெக்ஸ்ட் என்ன பண்ணா நம்ம ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் சொல்றோம் இல்லையா, எப்படி வந்து இப்ப நம்ம இந்த ஃபார்முலா ஏதாவது சப்போஸ் 2 பாயிண்ட் கொடுத்து அந்த வெக்டார்ஸுக்கு வேல்யூ கொடுத்து நம்ம எப்படி அதை இன்னர் ப்ராடக்ட் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஃபைண்டிங் அண்ட் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் இன் ஆர் கியூப். ஸோ காமனா வந்து நம்ம ஆர் பவர் என்ல பார்த்திருப்போம் வேல்யூஸ் ஃபுல்லாவே. ஸோ ஆர் கியூப்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்ப என்ன ஆகுது, யூவோட வேல்யூ வந்து u 624, வியோட வேல்யூ 1,2,0. ஸோ இதுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி என்ன ஃபைண்ட் பண்றோம்னா ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷனை ஃபைண்ட் பண்றோம். யூஸ் த யூக்ளிடியன் inner product in R cube to find the orthogonal projection of u equal to 624 onto v equal to 1,2,0. Solution. So அப்ப inner product u, v equal to, so நம்ம ஃபார்முலா படி so பாயிண்ட் கொடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், 6 of 1 plus அடுத்து 2 of 2 plus 4 of 0. so அந்த u and v வெக்டார்ஸ் ரெண்டையும் தான் என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். so என்ன கிடைக்குது நமக்கு, அந்த இன்னர் ப்ராடக்ட் u கமா v வந்து 10 கிடைக்குது. அடுத்ததான் என்ன பண்றோம், ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப், அதாவது u ஆன் டு v ன்னு சொல்லும்போது என்ன எழுதிருக்கோம் லாஸ்டா பாருங்க, u ஆன் டு v னா யூனிட் வெக்டாரா இருக்கும்போது இன்னர் ப்ராடக்ட் v கமா v. அப்ப இன்னர் ப்ராடக்ட் v கமா v அந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get 1 square plus 2 square plus 0 square. ஆக்சுவலா v ஓட வேல்யூ வந்து 1 2 0. so இதை சால்வ் பண்ணும்போது we get 5. Therefore, the orthogonal projection, அதாவது inner product u, v equal to 10 கிடைச்சிருக்கு. And another one inner product v, v வந்து 5 கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு யூக்ளிடியன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், அதோட ஃபார்முலா தான் இது. டிஸ்டன்ஸ்க்கு எப்படி பண்ண, let u and v be a two vectors in inner product space capital V such that v not equal to 0. So distance of inner product space இது. So அப்ப d of எப்படி ப்ரொஜெக்ஷன், ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன்னா ப்ரொஜெக்ஷன் u on to v க்கு தான் இது, அதோட சிம்பல் இது, சஃபிக்ஸ்ல v போடுவோம். இது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட். அப்ப d of u, v projection u on to v less than d of u, cv. c is a scalar term. So distance of u, cv. So அப்ப cங்கிற டேர்ம் என்ன ஆகுதான், அந்த ஸ்கேலார் டேர்ம் வந்து எப்படி இருக்கான், நாட் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் u, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கு வந்து நாட் ஈக்குவல்ட்டா இருக்கு. அப்ப u அந்த இன்னர் ப்ராடக்ட் u, v இருக்கட்டும், யூனிட் வெக்டார் இன்னர் ப்ராடக்ட் v, vயுமே எப்படிதான் இருக்கான், அதுக்கு நாட் ஈக்குவல்ட்டா தான் இருக்கு. therefore c not equal to inner product u, v divides inner product v, v. அண்ட் இப்ப நம்ம பார்த்தா ஆர்த்தோகனல்ல வந்து அடுத்ததான் என்ன அப்படின்னா ஆர்த்தோகனல் செட், அதாவது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ல நம்ம வேணா பார்த்தது வெறும் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பார்க்க போறது ஆர்த்தோகனல் செட்.
So orthogonal, a set S of vectors in an inner product space V is called a orthogonal set அப்படிங்கிறோம். If every pair of vectors வந்து எப்படி இருக்குமா, set is orthogonal இருக்கும். அந்த உள்ள இருக்க செட்ல இருக்க எந்த ஒரு பேர் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பேர் ஆஃப் வெக்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குமா, அந்த செட்ல வந்து ஆர்த்தோகனலா இருக்கும். இதுதான் ஆர்த்தோகனல் செட் அப்படிமோ. அந்த செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கேபிட்டல் எஸ் ஈக்குவல் டு V1 V2 அப் டு Vn சப்செட் ஆஃப் கேபிட்டல் வியா இருக்கு. கேபிட்டல் விங்கிறத நமக்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸே. அந்த கேபிட்டல் வில தான் எந்த ஒரு எலமெண்ட்ஸ் சப்ஸ்பேஸ் எல்லா எலமெண்ட்ஸ் வெக்டர் ஸ்பேஸ் எல்லாமே வந்து அதில் தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ கண்டிப்பா இந்த V1 V2 அப் டு Vn எலமெண்ட்ஸும் எப்படிதான் இருக்கும், சப்செட் ஆஃப் வியா தான் இருக்கும். ஸோ அதில் தான் இருக்கும் எலமெண்ட்ஸ். அப்ப இன்னர் ப்ராடக்ட் VI VJ வந்து எப்படி இருக்குமா, ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஆனா I வந்து எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு Jவா இருக்கும். Orthogonal is set S of vectors in an inner product space V is called an orthogonal set. Every pair of vectors எல்லாமே எங்க தான் இருக்கும், இந்த set is orthogonal இருக்கும். ஸோ அப்போ கேபிட்டல் S ஈக்குவல் டு அதில் இருக்க செட்ஸ் ஃபுல்லாவே சப்செட் ஆஃப் வியா இருக்கும். அண்ட் இன்னர் ப்ராடக்ட் VI VJ வந்து ஈக்குவல் டு 0, ஆனா I term வந்து நாட் ஈக்குவல் டு Jவா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஆர்த்தோகனல் செட்ல ஆர்த்தோகனல் நார்மல் பேசிஸ்னா எப்படி இருக்கும் இருக்கு இல்லையா, நான் ஸ்டாண்டர்ட் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஃபார் ஆர் கியூப். ஸோ இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்க போது ஆர் கியூப் எஸ் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ங்கிற செட்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1/√2, 1/√2, 0 இஸ் a V1 and minus √2/6, √2/6, 2√2/3 is a V2 term and 2/3, 2/3, 1/3 is a V3 term. So இதுக்கான ஆர்த்தோனார்மல் பேசிஸ் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன ஆகும், அப்ப ஈச் வெக்டர் இஸ் ஆஃப் லென்த் வந்து அதாவது ஷோ தட் என்ன கொடுத்துட்டான் வேற, நீ எடுக்கிற 3 செட்டோட லென்த்துமே 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம செஞ்சு பார்த்தா தெரியும் அது வந்து எப்படி சால்வ் பண்ணும்போது ஈக்குவல் டு 1 கிடைக்குதா அப்படின்ட்டு. அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் பிளஸ் நம்ம ஃபார்முலா நாம் V1 அண்ட் நாம் V2 அண்ட் நாம் V3. ஸோ இப்போ நாம் போடுறப்ப நமக்கு ரூட் ஆஃப் டேர்ம் தான், அதாவது ரூட் ஆஃப் V1 டாட் V1. இதே இது நாம் V2 போடும்போது அதுக்கு என்ன ஆகும், ரூட் ஆஃப் V2 டாட் V2. V3க்கு அதே மாதிரி ரூட் ஆஃப் V3 டாட் V3. ஸோ இப்போ V1 டேர்முக்கு போடும்போது நமக்கு கொடுத்துருக்க V1 டேர்ம்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 1/√2, 1/√2, 0. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும், ரூட் ஆஃப் 1/2 பிளஸ் 1/2 பிளஸ் 0. ஸோ சால்வ் பண்ணும்போது we get equal to 1. இதே செகண்ட் ஒன்க்கு V2க்கு அதே மாதிரி தான் √2/6, அது மாதிரி மைனஸ் √2/6, √2/6, 2√2/3. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது we get norm V2 equal to root of V2 dot V2 equal to root of 2/36 plus 2/36 plus 8/9. ஸோ இதை எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா we get equal to 1. ஸோ ஆக்சுவலாக நம்ம இதான் ப்ரூவ் பண்ணணும், வெக்டார் லென்த் வந்து 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். தேர்ட் ஒன் இஸ் சேம் ப்ரொசீஜர், நாம் V3. அப்ப நாம் V3 போடுறப்ப ரூட் ஆஃப் V3 டாட் V3 இருக்கும். ஸோ அதோட டேர்ம்ஸ் என்ன இருக்கு, V3 டேர்ம்ஸ் 2/3 and minus 2/3 and 1/3. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம் ரூட் ஆஃப் V3 டாட் V3. சப்ஸ்டிட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 4/9 பிளஸ் 4/9 பிளஸ் 1/9. ஸோ நமக்கு சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், we get எல்சிஎம் வந்து சேம், அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து சேமா இருக்கு 9, 9. ஸோ நியூமரேட்டர் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது மேல 9 வந்துரும். அப்ப ரூட் ஆஃப் 9/9 we get root 1 equal to we get 1. So equal to 1. So அப்ப நாம் V1 1, நாம் V2 1 and நாம் V3 1. So நம்ம இதான் ப்ரூவ் பண்ணணும், each vector of S ஓட length வந்து 1 ப்ரூவ் பண்ணணும். Therefore S is an orthonormal set. So நார்மலா 3 வெக்டர்ஸ் கொடுத்தாச்சு, V1 V2 V3. So orthonormal basis நம்ம அத மூணுமே இண்டிவிஜுவலா ஒரு டேர்மையும் சால்வ் பண்ணிட்டு ஆக்சுவலா क्वेश्चन கொடுத்தாச்சு எப்படின்னா ஈச் வெக்டர் இஸ் ஆஃப் லென்த் 1, ஒவ்வொரு வெக்டருமே லென்த் 1 ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்ப இண்டிவிஜுவலாவே நாம் V1 நாம் V2 நாம் V3 போட்டு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. So we get each vector of its length is 1. Thus S is a orthonormal set. இது orthonormal basis for V, அதாவது P3 of X இருக்கு இருந்துட்டு என்ன கொடுத்தாச்சுன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல வந்து 1x ஸ்கொயர் வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் P3 of Xல இன்னர் ப்ராடக்ட் வந்து எப்படியா U, V டேர்ம் நம்ம கொடுக்கலைங்க, P, Q கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்னர் ப்ராடக்ட் P, Q ஈக்குவல் டு A0 B0 பிளஸ் A1 B1 பிளஸ் A2 B2. ஸோ பாயிண்ட் கொடுத்தாச்சு. அது இல்லாம ஸ்டாண்டர்ட் பேசிஸ் B ஈக்குவல் டு 1x ஸ்கொயர் இஸ் ஆர்த்தோ நார்மல், அதுவும் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இண்டிவிஜுவலா ஒரு இதுக்கும் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம்.
p, q கொடுத்து அதோட வேல்யூ கொடுத்தாச்சு. 1x(x²) கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். சோ இப்போ என்ன சால்வ் பண்ண போறோம் அப்ப? சோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அது சேம் 3 வெக்டாராவே, அதாவது v1, v2, v3 அப்படின்னு 3 வெக்டார்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு நாம் போட்டுட்டு கொடுத்திருக்க அந்த வேல்யூஸ்ல இருக்க வேரியபிள் இருக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ அப்ப நாம் v1 ஈக்குவல் டு அப்ப என்ன ஆகும்? ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் v1. சோ அந்த டேர்ம்ஸ் பண்ணும்போது ரூட் ஆஃப் 1 plus 0 plus 0 we get 1. அதே மாதிரி தான் நாம் v2 equal to inner product, அதாவது root of inner product v2, v2 equal to root of என்ன வரும்? first term 0 ஆயிரும், and then 1 and then 0. So we get 1. So length என்ன வருது? 1 கிடைக்குது. and நாம் v3. So நாம் v3க்கு அதே மாதிரி தான் root of, அதாவது inner product v3. So அப்ப root of 0 plus 0 plus 1. So we get 1. So இதுலயுமே each vector of length வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 1 தான் வந்திருக்கு. Therefore the orthogonal set. And so ஒரு important theorem என்ன அப்படின்னா, the orthogonal sets வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா linearly independent. எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதாவது linearly என்ன சொல்றது, டிபெண்டன்ட் செட்னு சொல்ல முடியாது. orthogonal sets ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா independent sets தான் இருக்கும். Orthogonal sets are linearly independent if S equal to v1, v2 up to vn is an orthogonal set of non-zero vectors in an inner product space capital V, then S is a linearly independent. அந்த Vங்கிற வெக்டார் ஸ்பேஸ், அதாவது இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருக்க அந்த Sங்கிற டேர்ம்ஸ் வந்து அந்த Sங்கிற டேர்ம்ல இருக்க செட். ஆக்சுவலா Vங்கிறதுல தான் S இருக்கு. அந்த Sக்குள்ளதான் v1, v2 up to vn அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த Sங்கிற செட் என்னவா இருக்குங்கிறாங்களா? linearly independent இருக்கணும். சோ அதான் ப்ரூவ் பண்ணணும். Proof: S is an orthogonal set of non-zero vectors. So parent element எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? அதாவது இதுல வந்து u டேர்முக்கு வேலையே கிடையாது. ஏன்னா பிகாஸ் நம்ம Sங்கிற செட்டையே v டேர்மா தான் எடுத்திருக்கோம். v1, v2 up to vn அப்படின்னு. அப்ப இன்னர் ப்ராடக்ட் வந்து u, v போட முடியாது. இன்னர் ப்ராடக்ட் v, v தான் போட முடியும். ஏன்னா அந்த செட் தான் எடுத்திருக்கோம். அப்ப S is an orthogonal set of non-zero vectors, that is inner product vi, vj. So என்னவா இருக்கும்? இன்னர் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கு. ஆனா அதுக்கு ij வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. So i not equal to j. இன்னர் ப்ராடக்ட் vi, எப்படி இருக்கும்? greater than 0 or greater than or equal to 0வா இருக்கும். later. So அப்ப v1, v2, vnங்கிறது அதோட செட். So ஒரு ஸ்கேலார் டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்றோம். அப்ப ஸ்கேலார் டேர்ம் எடுக்கும்போது let. So நம்ம தான் எடுத்துக்கிறோம். let c1 v1 plus c2 v2 up to cn vn equal to 0. இப்ப இதுக்கு என்ன செய்யறோம்? both sides வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்றோம். அப்ப let எடுத்துக்கிட்ட டேர்ம்ஸ் ஸ்கேலார் டேர்ம்ஸ். சோ இன்னர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்னர் ப்ராடக்ட் c1 v1 plus c2 v2 up to cn vn. சோ நம்ம எடுத்துக்கிட்ட டேர்ம்ஸ் வந்து vi, vj, i not equal to j வா இருக்கும். சோ அப்ப vj டேர்ம் ஈக்குவல் டு 0, ஒரு vi டேர்ம். சோ எல்லாமே எதுக்கு ஈக்குவல் தான்? ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் i. அப்ப ஈக்குவல் டு 0 இருக்கும்போது டேர்ம், அப்ப இன்னர் ப்ராடக்ட் என்ன பண்றோம்? உள்ள நம்ம அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒரு டேர்மும் நம்ம ஸ்கேலார் டேர்முக்கு எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா c1 இஸ் a ஸ்கேலார் டேர்ம். சோ அப்ப அந்த c1 டேர்ம் அப்படியே வெளில வந்துரும். c1, c2 அப் டு எது வரை போகும்? நமக்கு cn வரை போகும். அப்போ implies scalar term c1. அப்போ c1 inner product v1 vi plus c2 inner product v2 vi up to எது வரை போகும்னா இது ci term cj terms போய் எது வரை ஆகும்னா cn. ஆக்சுவலி நமக்கு ஃபைனல் வந்து செட் எடுத்தது வந்து v1 v2 up to vn தான். அப்ப கண்டிப்பா up to cn வரை வரும். அப்போ எக்ஸெட்ரா cn inner product vn vi. சோ இந்த ஹோல் டேர்ம்ஸ் நம்ம என்ன எழுதலாம்? அதாவது இந்த cn டேர்ம்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? ஆர்த்தோகனல் செட்ல i not equal to j, ஆனா vi, vj வந்து equal to 0. அப்ப cj of vi and vi. சோ அப்ப என்ன vi, viங்கிறது நமக்கு greater than 0 தான். So we get S is an orthogonal set of non-zero vectors இருக்கும். அது இல்லாம is linearly independent. So எந்த ஒரு டேர்ம்ஸையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. So greater than 0வா தான் இருக்கும். And next one, coordinates relative to an orthonormal basis. எப்படி வந்து இப்ப linearly independent பார்த்த மாதிரி orthogonal setல வந்து அதாவது orthonormal basisல எப்படி இருக்கும்? இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் Vல அதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? அதோட வெக்டார் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். if capital B equal to v1 v2 up to vn is இது எப்படி இருக்கும்? orthonormal basis தான். எதுல? இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் Vல.
அப்ப is an orthonormal basis for inner product space capital V. Then the coordinate a representation of a vector space அதாவது W with respect to B. அப்படி வந்து அதாவது V ல இருக்க ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான் Wங்கிற டேர்ம் எடுத்துக்கிறோம் with respect to B. அப்ப கேபிட்டல் W equal to inner product W, V1 into V1 plus அது மாதிரி W, inner product W, V2 into V2. ஸோ இந்த டேர்ம்ஸ் எது வர போகும்? V என்ன வரதான். ஆக்சுவலா கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே கேபிட்டல் B equal to செட் எப்படி எடுத்திருக்கோம்? V1, V2 up to Vn. ஸோ அப்ப W equal to we get inner product W, Vn into Vn வர. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அப்ப இதுல இருக்க அந்த Bங்கிற பேசிஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே V1 up to Vn தான். ஸோ லெட் B equal to அப்ப அந்த V1, V2 எல்லா டேர்ம்ஸ்மே என்னவா இருக்கும்? பேசிஸா இருக்கும். எதோட பேசிஸ் அப்படின்னா ஃபார் V, Vயோட பேசிஸா இருக்கும். அப்போ கேபிட்டல் B equal to V1, V2 is a basis for V1, V2 up to Vn is a basis for capital V ஆ இருக்கும். அப்ப அதுல இருக்க அந்த ஸ்மால் W அதுவும் சப் ஸ்பேஸ் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான். அந்த Wங்கிற எலிமெண்ட் எங்க தான் இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் V இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கேபிட்டல் V ல இருக்கும். அப்ப W belongs to capital V. இதுக்கு என்ன அர்த்தம்? belongs to நாவே அந்த எலிமெண்ட்ஸ் W ல இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா கேபிட்டல் V ல இருக்கும். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் V ல இருக்கும். அப்ப W belongs to capital V. then W equal to அதோட யூனிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் வெக்டார் Wவா இருக்கணும் அப்படின்னு. அதோட யூனிக் ரெப்ரசன்டேஷன் ஸோ எப்படி எழுதுறோம் அப்படின்னா W equal to ஸோ ஏதோ ஒரு ஸ்கேலார் டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஆட் ஆகும்போது ஸ்கேலார் டேர்ம் ஆட் ஆகும்போது. ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா K டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ K டேர்ம்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? Kn டைம்ஸ் வரும் யூனிக் ரெப்ரசன்டேஷன். Kn டைம்ஸ் எழுதும்போது K1 V1 பிளஸ் K2 V2 up to எது வர போகும்னா Kn Vn வரப்போகும். நமக்கு தெரியும் Bங்கிறதுல இருக்க அந்த V1, V2 எல்லாமே அந்த V terms ஃபுல்லாவே இஸ் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் தான். அப்ப therefore அது யூனிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கப்ப கேபிட்டல் B equal to set of all V1, V2 up to Vn is a orthonormal basis. ஸோ அப்ப அதுல இருக்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் VI, VJ டேர்ம்ஸ் வந்து ஐஜே வந்து எப்படி இருக்கும்? ஒன்னா இருக்கும்போது லென்த் வந்து அந்த லென்த் வந்து ஒன்னா இருக்கும்போது சேம் அப்படின்னா I ஈக்குவல் டு ஜேவா இருக்கும். சப்போஸ் வேல்யூ வந்து 0 டேர்மா கிடைக்கும் போது I வந்து எப்படி இருக்கும்னா சேமா இருக்காது. I நாட் ஈக்குவல் டு ஜேவா இருக்கும். So therefore B equal to V1 up to Vn is orthonormal basis implies inner product Vi and Vj equal to 1 if I equal to j and 0 I not equal to j. So it's the coordinate representation of vector W. So அப்ப inner product W அப்ப inner product பண்ணும்போது என்ன ஆகுது? inner product K1 V1 plus K2 V2 up to எது வர போகும்னா Kn Vn வர கமா into Vi. So it's the inner product close ஆகுது. So K terms எல்லாமே Kn times அதாவது scalar terms. So scalar terms வந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த term அப்படியே வெளில எடுக்கும்போது taking outside so we get என்ன ஆகும்? அப்ப அந்த K1 inner product V1 Vi அதே மாதிரி K2 அதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட். ஸோ இப்படியே போகும். எது வரை போகும்னா Kn டைம்ஸ் போகும். ஸோ இப்போ Kn Vn இன்னர் ப்ராடக்ட் Vn Viன்னு கிடைக்கிறப்ப ஸோ இந்த இது எல்லாமே ஃபார் ஆல் ஐ ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான். ஸோ ஃபார் ஆல் ஐ தான் நம்ம அந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபார் ஆல் ஐ ஸோ ஐ டேர்ம்ஸ் ஆகும்போது ஸோ வி கெட் அப்போ அந்த ஸ்கேலார் டேர்ம்ஸ் ஹோலா எப்படி எழுதலாம்? இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாகவே KIன்னு எழுதலாம். ஸோ ஃபார் ஆல் ஐ therefore W implies W equal to அப்போ இன்னர் ப்ராடக்ட் W V1 V1 plus inner product W V2 V2 plus up to எது வர போகும்னா inner product W Vn Vn வர போகும். ஆர்த்தோனார்மல் பேசிஸ் அதுக்கான தியரம் தான் இது. எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்பேஸ் Vங்கிறதுல ஒரு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கொடுத்து அதுக்குள்ள ஒரு சப்ஸ்பேஸ் W கொடுத்து அதுல எலமெண்ட்ஸ் எடுத்து ஒரு யூனிக் ரெப்ரசன்டேஷனா காட்டி ஆர்த்தோனார்மல் பேசிஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து the mathematical models and least squares analysis. இப்போ எப்படி ஆர்த்தோகனல் செட் பார்த்த மாதிரி ஆர்த்தோகனல் சப்ஸ்பேசஸ் இன்னர் ப்ராடக்ட்ல இருக்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஆர்த்தோகனல் சப்ஸ்பேசஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்த்தோகனல் சப்ஸ்பேசஸ் the subspaces W1 and W2 of an inner product space capital V are orthogonal if inner product V1 V2 equal to 0 for all V1 in W1 and V2 in W2. So subspace W1 W2ங்கிற இதுல தான் ரெண்டு எலிமெண்ட் வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம் V1 V2 அப்படின்னு. இதான் ஆர்த்தோகனல் ஸ்பேஸோட டெஃபினிஷன். அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. the subspaces அதாவது W1 span of ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது மாதிரி W2 span of ஒரு ஸ்பேஸ். இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா ஆர்த்தோகனல் சப்ஸ்பேசஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆனா V1 V2 வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும்.
ஃபார் எனி வெக்டார் இன் W1 இருக்கட்டும் இல்ல W2 இருக்கட்டும் இஸ் கண்டிப்பா இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் 0 தான் இருக்கும். The subspaces W1 is the span of அந்த வெக்டார் ஸ்பேஸும் W2 equal to span of the வெக்டார் ஸ்பேஸும் ஆர் ஆர்த்தோகனலா இருக்கணும். பிகாஸ் இன்னர் ப்ராடக்ட் V1 V2 வந்து ஈக்குவல் டு 0. எதுக்கு? ஃபார் எனி வெக்டார்ஸ் இன் W1 or W2 இஸ் 0வா இருக்கும். ஆர்த்தோகனல் சப்ஸ்பேசஸ். இதே ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் W னா என்னன்னு பார்க்கலாம். Let W be a subspace of an inner product space capital V. ஆல்ரெடி பார்த்ததுதான். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் Wங்கிறது சப்ஸ்பேஸ் டேர்மா இருக்கும். அதுல இருக்க வெக்டார் U டேர்மா இருக்கட்டும் இல்ல ஸ்மால் V வெக்டார் ரெண்டுமே வெக்டார்ஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதாவது A சப்டிவிஷன் a vector U in V is said to be orthogonal to W வா இருக்கும்போது if U is orthogonal to every vector in W. So Wல அந்த Uங்கிற வெக்டார் எப்படி இருக்குமா? ஆர்த்தோகனலா இருக்கும். எவ்ரி வெக்டாருக்குமே எப்படி இருக்கும்? ஆர்த்தோகனலா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஒன். a vector U in capital V is said to orthogonal to W if U is orthogonal to every vector in W. And second one, the set of all vectors in V. அப்ப V ல இருக்க set of all vectors எல்லா வெக்டார்ஸுமே UO VO கன்சிடர் பண்ணல, எல்லா வெக்டார்ஸும் V ல எடுத்துட்டோம்னா that are orthogonal to every vector in W. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் W சொல்லுவோம். W is called the orthogonal complement. இதுதான் orthogonal complement. நார்மலா ஒரு ஆர்த்தோகனல் டு W V வந்து ஆர்த்தோகனல் சொல்லும்போது ஏதோ ஒரு வெக்டார் அது வந்து இன் V ல இருந்து ஒவ்வொரு அந்த யூங்கிற டேர்ம் ஆர்த்தோகனலா இருக்கும்போது செட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் இன் கேபிட்டல் V ல இருக்க எல்லாமே ஆர்த்தோகனலா இருக்கும்போது எவ்ரி வெக்டார் இன் W வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் W வா இருக்கும். இஸ் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். அதோட நோட்ஸ் அதாவது ஒரு நோட் ஆர் ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். W is a subspace of V. இதே W வந்து பர்பண்டிகுலர் வந்து எப்படி இருக்கும்? அதுவும் சப்ஸ்பேஸ் ஆஃப் V ஆ இருக்கும். இதே இது W வந்து இன்டர்செக்ஷன் அதாவது Wக்கும் W பர்பண்டிகுலருக்கும் காமன் டேர்ம்ஸ்ல இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள்டன் 0 அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலிமெண்ட்ஸ் வந்து 0வா தான் இருக்கும். இது W பர்பண்டிகுலர் ஹோல் பர்பண்டிகுலர்னு போடும்போது we get W ஒரு சப்ஸ்பேஸ் தான் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணாலுமே W is a subspace of V. அதோட பர்பண்டிகுலரும் சப்ஸ்பேஸ் ஆஃப் V ஆ இருக்கும். அதோட இன்டர்செக்ஷன் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். பிளஸ் அதோட பர்பண்டிகுலர் டு ஹோல் பர்பண்டிகுலர்னு பார்க்கும்போது we get சப்ஸ்பேஸ் தான் கிடைக்கும் ஈக்குவல் டு W. அண்ட் டைரக்ட் சம் இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல வந்து எப்படி நம்ம டைரக்ட் சம் அதாவது பிளஸ் சர்க்கிள் போடுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். லெட் W1 and W2 be a two subspaces of R power n. In each vector x belongs to R power n can be uniquely written as the sum of the vectors. Sum of the vectors நாவே ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா கண்டிப்பா சம்ங்கிற வார்த்தையே ஆக்சுவலா பிளஸ் தான் ஆட் பண்ணுவோம். அப்ப சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ்னா இப்ப UVன்னு ரெண்டு வெக்டார் இருக்கலாம், அதை சம் பண்ணு. சம் ஆஃப் வெக்டர்ஸ்னா என்ன பண்ணுவோம்? U plus V. அப்ப சம் பண்ணி சொல்லுவோம். அப்போ இப்ப நம்ம கொடுத்துட்டு வந்து let W1 and W2 be a two subspaces of R power n. ரெண்டு சப்ஸ்பேசஸ் எதில் நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல அப்படி சப்ஸ்பேசஸ் ஆஃப் R power n இருக்கும்போது ஈச் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா x belongs to R power n can be uniquely written as W1 and from W2. அப்ப அதுல இருக்க அந்த ஸ்மால் W1 W2 எல்லாமே எதுல இருந்து எடுப்போம்? கேபிட்டல் W1ல தான் எடுப்போம். அப்ப சம் ஆஃப் வெக்டார்ஸ் ஸ்மால் W1 from capital W1 and vector W2 small W2 from capital W2. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வெக்டார் வந்து ஸ்மால் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ வெக்டர்ஸ்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் W1 பிளஸ் ஸ்மால் W2 இஸ் யூனிக்லி இதான் சம் ஆஃப் த வெக்டர்ஸ் எழுதுறது. இதுல ஆர் பவர் என்னங்கிறது நமக்கு என்னது? டைரக்ட் சம். எதோடது? கேபிட்டல் W1 W2 அண்ட் யூ கேன் ரைட் ஆர் பவர் n ஈக்குவல் டு கேபிட்டல் W1 பிளஸ் சர்க்கிள் W2 இஸ் a டைரக்ட் சம். ஸோ டைரக்ட் சம்ங்கிறது இதுதான். R பவர் nல ரெண்டு சப்ஸ்பேசஸ் எடுத்துக்கிறோம் W1 and W2ன்னு. அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் ரெண்டு வெக்டார்ஸை சம் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்ங்கிற ஒரு வெக்டார் நேம் கொடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் பவர் n எடுத்துட்டு நமக்கு டைரக்ட் சம் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஆர் பவர் n. ரெண்டு சப்ஸ்பேசஸ் ரெண்டையும் ஆட் பண்றோம். ஸோ அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் ஸ்மால் வெக்டார்ஸுமே சம் பண்ணியாச்சு. அதுல இருக்க சப்ஸ்பேசஸ் W1 W2. அப்ப therefore R power n equal to capital W1 plus circle capital W2. And next அதுல யூஸ் பண்ற நம்ம அந்த W பார்த்தோம் இல்லையா சப்ஸ்பேசஸ்ல. இதுல ஒரு ப்ராப்ளம் தான். எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆன் டு சப்ஸ்பேஸ். வேல்யூ கொடுத்தாச்சு, நம்ம அந்த ஆர்த்தோகனல் பேசிஸ்ல மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் பண்ணா போதும்.
projection onto a subspace W1 equal to 0, 3, 1 and W2 equal to 2, 0, 0 and V equal to 1, 1, 3. Find the projection of the vector V onto the subspace W. So என்ன பண்ண போறோம், கொடுத்திருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ subspace of V ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆர்த்தோகனல் பேசிஸ் தான் ப்ரொஜெக்ஷன் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ W equal to span of W1, W2. ஸோ இதுல இருக்க அந்த W1, W2ங்கிறது நமக்கு இப்போ வந்து ஆர்த்தோகனல் பேசிஸ் ஃபார் கேபிட்டல் W. ஏன்னா சப்ஸ்பேஸே வேற கேபிட்டல் V எதுவும் கொடுக்கல, சப்ஸ்பேஸ் W கொடுத்தாச்சு கேபிட்டல் W. ஸோ அதுல இருக்கிறதான் வெக்டார்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சம்ல கொடுத்துருக்காங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் வெக்டர் V onto the subspace அப்படின்னு. ஸோ 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா இம்ப்ளைஸ் U1 set of all U1, U2. ஸோ இதுக்கு ஃபார்ம்ல எழுதும்போது என்ன ஆகும், set of all W1 divides inner product W1 and W2 divides inner product W2. ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கொடுத்துருக்க வேல்யூஸ் நம்ம ஃபார்முலா போடும்போது என்ன ஆகும், 0, 3/√10, அது மாதிரி 1/√10, 1, 0, 0. ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது ஆர்த்தோகனல் பேசிஸ் ஃபார் W1 தான் இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஆர்த்தோகனல், அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆன் டு சப்ஸ்பேஸ் சொல்லணும் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன் V onto W. ஸோ ப்ரொஜெக்ஷன் V onto W equal to inner product V, U1 into U1 plus inner product V, U2 into U2. ஸோ நம்ம U terms V terms சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 6/√10 of 0, 3/√10, 1/√10 plus அந்த அந்த U2 terms போடும்போது என்ன ஆகுதுன்னா 1, 0, 0. ஸோ இதை ஃபுல்லா சால்வ் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம்ஸை ஃபுல்லா சால்வ் பண்ணா we get 1, 9/5, 3/5 is a projection onto a space. எப்படி வந்து ஒரு சப்ஸ்பேஸ்ல வெக்டார் எடுத்துட்டு அதுல கொடுத்துக்க பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதோட ப்ரொஜெக்ஷன் V onto W ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. ஸோ we get 1, 9/5 and 3/5. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம எப்படி நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல வந்து சம்மோ அதோட டிஃபரன்ஸோ டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன்ல அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும். Let W be a subspace of an inner product space capital V and V belongs to capital V, then for all W belongs to capital W. So எப்படி இருக்குமா, அந்த இருக்க ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து இந்த W வந்து எப்படி இருக்குமா, நாட் ஈக்குவல் டு V onto W வா இருக்கும். ஸோ அதுக்கு எழுதும்போது என்ன ஆகும்னா நாம் போட்டு எழுதும்போது V minus projection V onto W less than norm V minus W. அப்படி இல்லைனா மினிமமோ ஆர் மேக்ஸிமம், மினிமம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மால் W வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் W. கண்டிப்பா சப்ஸ்பேஸுக்குள்ளதான் அந்த ஸ்மால் Wங்கிற டேர்ம்ஸுமே இருக்கும். அதனால norm V minus projection V onto W equal to minimum W belongs to capital W norm V minus W. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் V onto Wங்கிறது எப்படி இருக்குமா, பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் ஆஃப் V from W. ஸோ அப்போ கேபிட்டல் Wங்க அந்த சப்ஸ்பேஸ்ல தான் எடுக்கிறோம், எல்லா வெக்டார்ஸையுமே எடுக்கிறோம். ஸோ ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ். அண்ட் தென் அதோட ப்ரூஃப் இது V minus W equal to V minus நம்ம Wயோட ப்ரொஜெக்ஷன் வேல்யூஸ், ப்ரொஜெக்ஷன் V onto W minus W. ஸோ இது எப்படி இருக்கும், இந்த டேர்ம்ஸ் வந்து அதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும் அதுல இருக்க அந்த டிஸ்டன்ஸ்க்கு. அப்ப V minus projection WV perpendicular, அதே மாதிரி projection VW minus W. ஸோ நம்ம பித்தகரன் தியரம் யூஸ் பண்ணும்போது அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா நாம் V minus W வந்து ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி நாம் V minus projection W அந்த V டேர்ம்ஸ் போடும்போது ஹோல் ஸ்கொயருக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த W வந்து நாட் ஈக்குவல் டு, அதாவது அதுக்கு சப்ஸ்பேஸ்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்ஷனுக்கு நாட் ஈக்குவல்ட்டா தான் இருக்கும். அப்படி நாட் ஈக்குவல்ட்டா இருக்கும்போது ஸோ W நாட் ஈக்குவல் டு ப்ரொஜெக்ஷன் V onto W வா இருக்கும். இம்ப்ளைஸ் அதோட நாம்மே எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அப்ப நாம் ப்ரொஜெக்ஷன் W வந்து V minus W கிரேட்டர் தென் 0. இதே மாதிரி நாம் V minus W அந்த இன்னர் ப்ராடக்ட் அதோட நாம் ஸ்கொயர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் நாம் V minus ப்ரொஜெக்ஷன் V onto W தி ஹோல் ஸ்கொயர்டா இருக்கும். இம்ப்ளைஸ் அதோட நாம் V minus projection W எப்படி இருக்கும் அப்படின்னா less than நாம் V minus W வா இருக்கும். அதோட இன்னர் ப்ராடக்ட் தான் இது. நெக்ஸ்ட் அதோட ஒரு எக்ஸாம்பிள், W span W1 W2 இருக்கும்போது அதோட சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லெட் Wங்கிறது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் R பவர் 4 இருக்கும். அதாவது W1 W2 அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு R பவர் 4க்கு அதோட சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்
W equal to CS of A, அதாவது 1 2 1 0 and 0 0 0 1. இது எல்லாமே எப்படி இருக்கும்னா அதோட பேசிஸ் தான், W ஓட பேசிஸ் தான் இருக்கும். அப்ப CS of A ன்னு போடுறப்ப அந்த செட் ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிஸ் ஃபார் W-வா இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன், W வந்து சப்போஸ் பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது அந்த CS of A வந்து ஹோல் பெர்பெண்டிகுலர் போடும்போது என்ன ஆகும்னா NS of A டிரான்ஸ்போஸா இருக்கும். அப்ப அதோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதும்போது therefore A transpose equal to 1 2 1 0. ஸோ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ரோ, செகண்ட்ல இருக்க அந்த 0 0 0 1 இருக்கு இல்லையா, அது எல்லாமே செகண்ட் ரோல இருக்குது W2 ஓட வேல்யூ. ஸோ அப்ப என்ன ஆகும், A transpose equal to மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதும்போது 1 2 1 0 and 0 0 0 1. therefore அப்ப நம்ம அதை வந்து x1 அதாவது பேசிஸ் படி எழுதும்போது என்ன ஆகும், சால்வ் பண்ணும்போது ஸ்கேலர் அப்ளை பண்ணும்போது x1 x2 x3 x4 equal to minus 2s minus t s t 0. ஸோ இப்போ அந்த ஸ்கேலர் டேர்ம்ஸை ஸ்பிளிட் பண்ணி எழுதுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எழுதும்போது ax plus b ஃபார்மேட்டுக்கு எழுதும்போது s என்ன நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல -2 1 0 0 plus t into -1 0 1 0. அப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ரெண்டுமே என்ன எப்படி கொடுத்துருக்க சம்ல கொடுத்துருக்க 1 2 1 0 0 0 1 1 பேசிஸ் ஃபார் W-வா இருக்கும்போது கண்டிப்பா கிடைச்சிருக்க டேர்ம்ஸ் என்ன ஆகும், அதோட பேசிஸா இருக்கும். பட் W-ஓட தான் இருக்காது, W பெர்பெண்டிகுலரா இருக்கும், பெர்பெண்டிகுலரோட பேசிஸா இருக்கும். அப்ப இம்ப்ளைஸ் -2 1 0 0 and -1 0 1 0 is a basis for W perpendicular. ஸோ அதோட நோட்ஸ் தான் இது. டைமென்ஷன் ஆஃப் W பிளஸ் டைமென்ஷன் ஆஃப் W டிரான்ஸ்போஸ் போகும்போது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் R பவர் 4. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணது R பவர் 4க்கு தான். ரெண்டு வெக்டர்ஸ் W1 W2 கொடுத்து எப்படி பண்ணலாம். ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் அதோட நார்மல் பேசிஸ் ஃபார் W பிளஸ் அதோட பெர்பெண்டிகுலர் R டிரான்ஸ்போஸ் ஈக்குவலா இருக்கும். எதுக்கு, டைமென்ஷன் ஆஃப் R பவர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது. அதே தான் செகண்ட் ஒன்னும், பட் என்னன்னா டைரக்ட் சம் இன் டாட் பிளஸ் சர்க்கிள், அதாவது W பிளஸ் சர்க்கிள் W பெர்பெண்டிகுலரா இருக்கும் ஈக்குவல் டு R பவர் 4க்கு. அதோடது இது. அண்ட் இதோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் முடிஞ்சு. இன்னும் அதுல இருக்கிறதுல என்ன அப்படின்னா ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாவே இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருக்க டேர்ம்ஸ் ஆர்த்தோகனல் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து ஹெர்மிஷியன்னா என்ன, அதுல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றான்னு பார்க்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ஸ். அது if A and B are a Hermitian, then A plus B is a Hermitian. A plus B அந்த நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இஸ் ஹெர்மிஷியன். சப்போஸ் அந்த A, B செட் எழுதும்போது ஆன்டி ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இதே அதோட சிமெட்ரிக் ஃபார்ம் பார்க்கும்போது சம் 1/2 ஆஃப் AB plus BN சொல்லும்போது இஸ் அ ஹெர்மிஷியன். ஸோ ஃபுல்லாவே எதில் தான் பார்த்துட்டு இருக்கோம்னா மேட்ரிக்ஸ்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், ஆன்டி ஹெர்மிஷியன் எல்லாமே இருக்கு. அடிஷனலா வந்து சப்போஸ் அப்படி A, B வந்து அந்த செட் வந்து 0வா இருந்துச்சுன்னா A, B என்னவா இருக்குமா, ஹெர்மிஷியனா இருக்கும். இது எல்லாமே ஹெர்மிஷியன். A and B வந்து ஹெர்மிஷியனா இருக்கும்போது, இதே இது A and B வந்து ஆன்டி ஹெர்மிஷியனா இருந்துச்சுன்னா இஃப் அதாவது IA இஸ் ஹெர்மிஷியனா இருக்கும், A, Bயும் ஹெர்மிஷியனா இருக்கும். சப்போஸ் அடிஷனலா என்ன அப்படின்னா நம்ம A and B ஹெர்மிஷியனா இருக்கும்போது செட்டுக்குள்ள இருக்க A, B ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது இங்கேயுமே A and B அதாவது A into B என்னவா தான் இருக்குமா, ஹெர்மிஷியனா இருக்கும். அதுக்கான லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் தியரம் தான் இது. Let U be a linear operator in V, then Uங்கிறது யூனிட்டரி டேர்மா இருக்கும்போது if and only if U star U equal to I and U star equal to I. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான். UA device B equal to UA device U inverse B equal to A device அதாவது U inverse B. அப்ப அந்த A B டேர்ம் எல்லா எலிமெண்ட்ஸுமே எங்க தான் இருக்கும், கண்டிப்பா லீனியர் ஆப்ரேட்டர் கேபிட்டல் V ல தான் இருக்கும் ஆப்ரேட்டர்ஸ்ல. ஸோ ஃபார் ஆல் A, B இன் கேபிட்டல் V. கான்வெர்ஸ்லி அசியூம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த U ஸ்டார்ங்கிறது எக்ஸிட்ஸ் ஆகும். அப்படி ஆகும்போது we get U star U equal to அதாவது U star U ஐனாலுமே U star மட்டுமே இஸ் ஈக்குவல் தான். ஸோ ஈக்குவல் டு I. ஸோ அப்போ அதோட இன்வர்ஸ் என்ன ஆகும்னா கண்டிப்பா U ஸ்டாருக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ therefore U inverse equal to U star. The UA device UB equal to A device U star UB equal to A device B. அப்ப Uங்கிற டேர்ம் என்னவா இருக்கும், இஸ் யூனிட்டரி ஆப்ரேட்டரா இருக்கும். அதுல இருக்க அந்த A டேர்ம்ஸ் வந்து அப்ப A டிவைஸ் யூனாலும் சரிதான், அதுக்கும் அதை மல்டிபிள் பண்ணும்போது we get A device B தான். அப்ப Uங்கிற டேர்ம் வந்து இஸ் யூனிட்டரி ஆப்ரேட்டர்.
அண்ட் இதே இது யூனிட்டரின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான டெஃபினிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் யூனிட்டரினா என்ன அப்படின்னா, எ காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ வந்து யூனிட்டரின்னு சொல்றோம்னா, அந்த ஏ டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா, அதாவது ஏ ஸ்டார் ஏ. ஸோ மல்டிபிள் பண்றப்ப வி கெட் ஐடென்டிட்டி ஐங்கிற டேர்ம் கிடைக்கும். அப்ப ஏ காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் அ யூனிட்டரி இஃப் ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஐ. அடுத்ததா ரியல் சப்போஸ் ரியல் டேர்மா இருந்தாலும் சரிதான், இல்ல காம்ப்ளெக்ஸ் அப்படி மேட்ரிக்ஸா இருக்கும் ஏ ஆர்த்தோகனலா இருக்கும்போது ஏ ஏ டிரான்ஸ்போஸ் அது டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு ஐயா இருக்கும், அதாவது ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தோகனல். ரியல் மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரியா இருக்கப்ப கண்டிப்பா இட்ஸ் ஆர்த்தோகனலா தான் இருக்கும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் ஆர்த்தோகனல். அண்ட் தேர்ட் ஒன், a complex unitary matrix is orthogonal இருக்கும்போது if and only if அந்த டேர்ம் என்னவா இருக்கும் ஆர்த்தோகனலா இருக்கும்போது அப்படின்னா ரியலா இருக்கும். ஆமா, ரியல் மேட்ரிக்ஸ் யூனிட்டரியா இருக்கப்ப ஆர்த்தோகனலா இருக்கும். அப்ப காம்ப்ளெக்ஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருக்கப்ப கண்டிப்பா இட்ஸ் டேர்ம் பிகம்ஸ் ரியல். ஓகே, அதோட அந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் வந்து ஏ ஸ்டாருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். Given invertible n cross n matrix B, there exists a unique lower triangular matrix M with positive diagonals so that MB is unitary. அதுக்கான ப்ரூஃப் தான் பேசிஸ். அதாவது பேசிஸ் வந்து B1 up to Bn rows of B. நம்ம கிராம் ஸ்மித் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இது. கிவ் அஸ், ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்க டேர்ம்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி U equal to MB அப்படின்ட்டு சொல்றோம். அதாவது MB யூனிட்டரின்னு சொல்றோம். அப்ப கிராம் ஸ்மித் ஆர்கனைசேஷன் gives us AK equal to BK minus summation J less than K BK divides AJ divides norm AJ square. AJ gives us AK equal to BK minus summation J less than K, அதாவது CKJ BJ. So இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we get let U be the unitary matrix with the rows AI divides upon norm AI. ஆக்சுவலா நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் எம்ங்கிறது. அப்ப லெட் எம் பி கிவன் பை லோயர் ட்ரையாங்குலர். ஸோ அதுக்காக என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ரியல் பார்ட் ஆஃப் அப்ப ஆர்ஐ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆர்ஐ ஆஃப் ஏபி. ஸோ அதுக்கான ஃபார்முலா அந்த செட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆர் ஐ ஒன் ஆஃப் ஏ பி ஒன் ஆர் ஐ டூ ஆஃப் ஏ பி டூ அப் டு இது வரை போகும், ஏஎன் டேர்ம்ஸ் வரை தான் போகும் கண்டிப்பா. அப்ப அப் டு ஆர் ஐஎன் ஆஃப் ஏ பிஎன். ஸோ நம்ம கிராம் ஸ்மித் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் படி மைனஸ் அதாவது எம்கேஜே எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன் பை நாம் ஏகே சிகேஜே ஜே லெஸ் தென் கே ஒன் பை நாம் ஏகே அதாவது ஜே ஈக்குவல் டு கே. ஜே டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் கேவா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்ஐ ஒன் ஆஃப் ஏ அந்த மாதிரி ஆர்ஐ டூ ஆஃப் ஏ அந்த பி டேர்ம்ஸ் எல்லாமே அப் டு பிஎன் வரை வரும்போது யூ ஈக்குவல் டு எம்பியா இருக்கும். ஸோ அதோட யூனிக்னஸ் தான் ஆக்சுவலா யூனிட்டரி தான் எம்பிங்கிறது. அப்ப யூனிக்னஸ் அந்த M1 M2 இந்த டேர்ம்ஸ் நம்ம எம்பில எழுதுறோம் இல்லையா, அந்த MIBங்கிறது என்னவா இருக்கான் யூனிட்டரி டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப M1B ஆஃப் M2B the whole inverse. அப்ப M1 M2 inverse எல்லாமே எப்படி இருக்கும்னா M1B into M2B the whole inverse equal to M1 into M2 the whole inverse is unitary. ஸோ அடுத்து அது வேற என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டயகனல்ஸா இருக்கணும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காது தியரம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்ப லோயர் ட்ரையாங்குலர் வித் பாசிட்டிவ் என்ட்ரிஸ் ஆல்சோ. ஸோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் வராது, பாசிட்டிவ் என்ட்ரிஸுமே இருக்கும் உள்ள. அப்ப லோயர் ட்ரையாங்குலர் வித் பாசிட்டிவ் என்ட்ரிஸ் ஆல்சோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் ஹேஸ் டு பி ஐ. ஸோ கண்டிப்பா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு இது இம்ப்ளைஸ் ஆகும். ஸோ டி பிளஸ் ஆஃப் என் அதாவது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் வித் பாசிட்டிவ் டயகனல்ஸா இருக்கணும். திஸ் இஸ் அ குரூப் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும், மல்டிபிளிகேஷன் டேர்ம்ஸ் அதாவது ப்ராடக்ட் இருக்கும், இன்வர்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும், பிளஸ் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்ல அப்போ திஸ் அ குரூப். நம்ம குரூப்னா என்ன சொல்லுவோம், மல்டிபிளிகேஷன் இருக்கும், ஆட் இருக்கும், நம்ம அப்ப அந்த டேர்ம்ஸ் தான் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாவே என்ன சொல்லிடுறாங்கன்னா the invertible n cross n matrix B there exists unique lower triangular matrix M with positive diagonals. So MB is unitary சொல்றோம் இல்லையா, இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன சொல்றாங்க திஸ் அ குரூப் டேர்ம். அதாவது ப்ராடக்ட் இருக்கும், இன்வர்ஸ் ஆர் ஆல்சோ இன் டி பிளஸ் ஆஃப் என் இருக்கும். அப்ப ரோ ஆபரேஷன்ஸ் வந்து obtaining inverses to prove this. ஓகேவா? அண்ட் quadratic form, it's very important definition. Quadratic form, ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்ம் வந்து n வேரியபிள்ஸா இருக்கும்போது ஃபார்ம் n வேரியபிள்ஸா இருக்கும். n வேரியபிள்ஸ் மீன்ஸ் x1 x2 அப் டு xn. அப்ப n டேர்ம்ஸ் வரும். ஸோ அதை n வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அதோட ஜென்ரல் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் டிகிரி இந்த வேரியபிள்ஸ் அதோட ஃபார்மட் தான் இது என்ன அப்படின்னா கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x1 x2 அப் டு xn. எப்படி இதெல்லாம்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சமேஷன் அப்ளை பண்ணும்போது சமேஷன் i to n summation j to n aij xi xj. So quadratic form and variables in terms of matrix notation. இந்த கொடுத்துருக்க இந்த டேர்ம்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதும்போது குவாட்ரட்டிக் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா in terms of a matrix notation the quadratic form is given by y equal to x1 x2 up to xn. So அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதுறோம் a11 a12 up to a1n. So a21 a22 up to a2n ax plus b அந்த ஃபார்மட் தான் up to இது வர போகும்னா an1 an2 up to ann. அப்ப x1 x2 up to xn. So இந்த வேல்யூஸ் ஃபுல்லாவே x டிரான்ஸ்போஸ் into ax. ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த செகண்ட் டிகிரி வேரியபிள்ஸ் வந்து ஒரு மேட்ரிக் நோட்டேஷனை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். சம் குவாட்ரட்டிக் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது எப்படி இருக்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. y equal to first one x transpose அதாவது ax equal to 2x1 square plus 6x1 x2 minus 7x2 square. It's the first example. And second one இதெல்லாமே some quadratic equations தான், quadratic formல எழுதுற equations தான் இது. And second one y equal to x transpose ax equal to 2 அதாவது 21x1 square plus 11x2 square minus 2x cube square minus 30x1 x2 minus 8x square x cube plus 12x cube x1. It's the second one. And third one y equal to x transpose ax. So இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா a1 x square அது x transpose ax அதோட ஃபார்மட் தான் இது third one. So அப்போ y equal to x transpose ax equal to a1 x1 square plus a2 x2 square up to an xn square as a quadratic form. அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் தான் இது third one வந்து. Can be many for particular quadratic form. To make it unique is a customary to write a in the symmetric formatல எழுதலாம். ஸோ இது அதுக்கான எக்ஸாம்பிள் தான். எப்படி வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்றத இன்னர் ப்ராடக்ட்ல எப்படி எழுதலாம் இன்னர். ஸோ இப்போ லென்த் ஆஃப் ஒய் அப்படின்னா அப்போ நாம் ஒய்ன்னு எழுதுவோம். ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் படி ஒய் ஒய் டிரான்ஸ்போஸ் ஒய் தி ஹோல் பா 1/2. அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒய்ங்கிறது வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் எப்படி வந்து ஒரு நார்மலா நம்ம வெக்டார் பெருக்கல் புள்ளி பெருக்கல்னு சொல்றோம் இல்லையா அது எப்படி டாட் ப்ராடக்ட் போட்டு நம்ம ஈக்குவல் டு அந்த டேர்மை கொண்டு வரலாம். எக்ஸ் டேர்ம்னா அதோட டிரான்ஸ்போஸ். அப்போ அந்த டிரான்ஸ்போஸ்க்கு அதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் தான் பாக்குறோம். அப்ப லெட் ஏ ஈக்குவல் டு சி டிரான்ஸ்போஸ் சி அப்படின்னா அப்ப அதோட ஃபார்முலா என்ன ஆகும் ஏங்கிறதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் இப்ப எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ். அப்ப எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் சிஎக்ஸ். ஸோ அப்போ ஒரு டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது வி கெட் ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்மஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது டிஃபரெண்ட் இன்னர் ப்ராடக்ட் அதை டிஃபரெண்ட் ஜியோமெட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட டெஃபினிஷன்ஸ் தான் குவாட்ரட்டிக்கோட டெஃபினிஷன்ஸ் தான் இப்போ பார்த்தோம் இல்லையா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ்னு. அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் தான் அதுல இருக்க சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல இருக்க தியரம்ஸ் தான். ஒன்று வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் அண்ட் பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏபி. ஸோ ஃபைனலா என்னன்னா நம்ம வந்து ஒரு ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா மேட்ரிக்ஸ் ஃபார்மட் யூஸ் பண்ணி அதுலேயே கோனிக் செக்ஷன்ஸ் ஹைப்பர்போலா பாரபோலா. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸ்ல சம்ஸ் பண்ண போறோம். அதாவது 4 பேசிக் கோனிக் செக்ஷன்ஸ் இருக்கு சரியா. ஸோ அந்த 4ல என்னென்ன சர்க்கிள் இருக்கு ஹைப்பர்போலா பாரபோலா எலிப்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் கோனிக் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா சர்க்கிள் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கோனிக் செக்ஷன்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அதுக்கப்புறம் எலிப்ஸ் அண்ட் தென் ஹைப்பர்போலா அண்ட் தென் பாரபோலா. ஸோ சர்க்கிள் ஃபார்ம்ல வந்து எக்ஸ் மைனஸ் எலிப்ஸுக்கு எப்படின்னா சர்க்கிள்க்கு வந்து நார்மலா சிங்கிள் ஈக்குவேஷன் தான். பட் எலிப்ஸ் ஹைப்பர்போலா பாரபோலா பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஆக்சஸும் இருக்கும் வெர்டிகல் ஆக்சஸும் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் ஃபார்ம்ல இருக்கும். ஒன்னும் இல்ல சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏ டேர்ம்ஸ் பி டேர்ம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் அங்க பாசிட்டிவா இருந்தா இங்க நெகட்டிவா இருக்கும் இங்க நெகட்டிவா இருந்தா அங்க பாசிட்டிவா இருக்கும். அதான் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இது சர்க்கிளோட ஃபார்ம்லா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர். ஸோ இண்டிவிஜுவலா பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து பாரபோலாக்குரியது. ஸோ எப்படி வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் வந்து பிளேன்ல லை ஆகுது அதோட டிஸ்டன்ஸ் வந்து பாரபோலா. அது மாதிரி இதோட ஃபார்ம்ல வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4px. அது மாதிரி அதோட டிஸ்டன்ஸ் பிளஸ் அதோட பாயிண்ட்ஸ்.
அது மாதிரி அதோட ஒரு கிராஃப் தான் இது y ஸ்கொயர் பிளஸ் 4x ஈக்குவல் டு 0. அண்ட் தென் பேரபோலாவோட நம்ம ஆக்சிஸ் சிமெட்ரி அண்ட் தென் அதோட எலிப்ஸ் ஃபார்முலா. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் அண்ட் குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ், அப்புறம் இதுக்கு கோனிக் செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணேன். ஸோ நன்றி மாணவர்களே.